கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அல்லாஹ் வாப்பமார தின்ன கொடுங்க, குடிக்க கொடுங்க, உடுக்க கொடுங்க என்றத குர்ஆன்ல பேசல. ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர், வாப்பமாருக்கு மதிப்பை கொடுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வாப்பமாருக்கு மதிப்பை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தாய்க்கு அல்லாஹு தஆலா தியாக மனப்பான்பை கொடுத்திருக்கிறான். உம்மாவை மாதிரி வாப்பாக்கு தியாகம் செய்யலாது. ஆனா சகிப்புத்தன்மை பொம்புலேட்ட இல்ல. ஆம்பளைக்கு அல்லாஹ் தியாகம் அந்த அளவுக்கு செய்யலாட்டியும் சகிப்புத்தன்மையை கொடுத்திருக்கிறான். இன்னொரு மாதிரி இதோடைய ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு என்னன்னு கேட்டா, அன்பார்ந்த வாலிபர்களே, நீங்க பாப்பீங்க உம்மமார், நீங்க கொஞ்சம் சொல்லுற பேச்சு கேட்கலாட்டி, நான் உனக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், 4 மணிக்கு எழும்பினான், உடுப்ப கழுவினான், சோறாக்கினான், அதை செஞ்சான், இதை செஞ்சான் சொல்லி சொல்லி அழுவாங்க. ஏச போல தான் செஞ்சத சொல்லி சொல்லி ஏசுவாங்க. ஆடைகளை கழுவி விட்டு வந்தாலும் தப்பு அல்ல, அல்லாஹ் பொம்பளை அப்படித்தான் படைச்சுக்கிறான். ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே இடுப்புல கைய வச்சுட்டு இந்த மாதிரி இந்த சாக்கு புடவையில டெனிம கலட்டி கலட்டி போடாதடா, கழுவி கழுவி இந்த கையெல்லாம் நொந்து பேசு சொல்லுவாங்களா? சமைச்சத்தை நீங்க சாப்பிட இல்லண்டா, கஷ்டப்பட்டு சமைச்ச ஒரு புடி தின்னே வாப்பா. உங்களுக்கு உபதேசம் செய்யறதோட தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்துவது தாய். ஆனா கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒரு தந்தை எனும் பொழுது அவ்வளவு தியாகங்களையும் செய்துவிட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிறார் தானே, இதுதான் உங்களோட வாப்பா. ஆம்பளை பிள்ளைகளுக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொல்கின்றேன். இந்த தலைப்பை நான் எடுக்கிறதுக்கு காரணம், பல தந்தைகள், பல வாப்பாமார் கண்ணீர் வடிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, இரகசியமாக கண்ணீர் வடிக்கிறாங்க தன் மனைவியிடம், அதாவது உம்மா கிட்ட. நாங்க சமூகத்தை அலசிட்டு பேசுறோம். தாய் செய்யக்கூடிய தியாகம் உங்களுக்கு விளங்குது. உம்மாவை கொச்சப்படுத்தல, உம்மா கண்ணியம் ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை. நீங்க தாய் மட்டுமில்ல தந்தையை மதிங்கன்றதுக்கு சொல்றேன். உம்மா 4 மணிக்கு எழும்புறாங்க, அடுப்பை பத்த வைக்கிறாங்க, தேத்தண்ணி ஊத்துறாங்க, உடுப்பு கழுவுறாங்க, புள்ளையில குளிப்பாட்டுறாங்க, வளர்க்குறாங்க, தோட்டத்தை துப்புறாக்குறாங்க. இது எல்லாமே எங்கட கண்ணுக்கு விளங்குது. அதனால நாங்க உம்மோட இறக்கமாயிக்கிறோம். பட் the fathers behind the scene, எங்கட வாப்பமார் திரைக்கு பின்னால். உங்களோட உம்மாவை நீங்க 24 மணித்தியாலம் வீட்டுல காண்றீங்க, அதனால அவட கஷ்டம் விளங்குது. எத்தனை புள்ளேல் உங்களோட வாப்பா வேலை செய்யற இடத்துல இருந்து ஒரு 2 hour பார்த்திருக்கிறீங்க. பார்த்த புள்ளேல் எத்தனை பேர்? வாப்பா எங்க? ஏராவூர் டவுன்ல கடை. வாப்பா எங்க? மீன் வியாபாரம். வாப்பா எங்க? கடையில வேலை. வாப்பா எங்க? பொலேல வியாபாரம். எத்தனை வாலிபர்கள் உங்களோட வாப்பாட தொழிற்சாலையில பேசு தொழில் செய்யக்கூடிய 2 மணித்தியாலம் நின்று பாருங்க, உங்களுக்கு நிக்கலுமான்னு பாருங்க. ஒரு வாலிபர் சொன்னார், ஹஜ்ரத் எங்களோட வாப்பா கை நிறைய சம்பாதிப்பாரு, ஆனா அவருடைய தட்டுக்கு மட்டும் என்னே வரவானம் என்றுவாரு. பஜாருக்கு ஒரு நாள் ஒரு தேவைக்கு நான் போனேன்.
அரை மணித்தியாலம் என்னைய வச்சுட்டு சொன்னாரு, மகன் நான் பேங்க்ல போயிட்டு தள்ளி எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் இங்கனைக்கு நிறையண்டு. வெயில் அகோரம் எனக்கு கண்ணிருட்டி போயிருச்சு என்றாரு. வெயில் அகோரம் அரை மணித்தியாலம் எனக்கு பேமெண்ட்ல நிக்கலாம போச்சு. வந்து கேட்டாராம், ஏன் வெயில நிக்கிறீங்க, கொஞ்சம் நிழல் இருக்கேச்சு தானே, வா. கூட்டிட்டு போய் மகனை உட்கார வச்சு ட்ரிங்க்ஸ் ஒரு போட்டில் வாங்கி கொடுத்து, ஸ்ப்ரைட் ஒரு போட்டில் ஏதோ வாங்கி கொடுத்து குடிச்ச பிறகு பஸ்ஸிலே அனுப்பின. அழுந்து அழுந்து வந்தேன், அழுந்து அழுந்து வந்தேன். என் வாப்பாக்கு 60 வயசு, பேமெண்ட்ல வியாபாரம். எனக்கு 22 வயசு. அரை மணித்தியாலம் வெயில நிக்கலாது. வாப்பா 60 வயசுல 10 மணித்தியாலம் வெயில நிக்கிறான். இதுதான் வாப்பா. நீங்க என்ன கேட்கிற கேள்வி? வாப்பா நீ எனக்கு என்னத்தை தந்தாரு? தங்கச்சிக்கு தானே கொடுத்தாரு, நானக்கு தானே கொடுத்தாரு. ஒரு வாப்பட தியாகம் விளங்கணும் என்றா நீங்க வாப்பாவா மாறணும். ஒரு நாளும் விளங்காது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இன்றைக்கு நிறைய வாப்பமார் வெளிநாட்டில் இருக்கிற புள்ள என்ன செய்யற, வாப்பா வெளிநாட்டில் இருக்கல, டெடா அத அனுப்புங்க, டெடா இத அனுப்புங்க, டெடா தள்ளி அனுப்புங்க, வாப்பா அத அனுப்புங்க சொல்ற. ஒரு வாப்பா வெளிநாட்டுல வருஷ கணக்குல இருந்து வீட்டுக்கு வந்து இனிமேல் நான் போறல எக்ஸிட், சரி அதே நேரத்தில் வாப்பாவும் எக்ஸிட் இல்லைன்றீங்களா? வெளிநாட்டுல வாப்பா உள்ள ஒரு புள்ள சொன்னாராம், இனி வாப்பா எங்கள் கிட்ட இருக்கல கடைசி வரைக்கும். வாப்பா இனி எங்களோட இறக்கம் இல்லை, வாப்பா எங்களை கிட்ட இருந்து பார்த்தா. அன்பார்ந்த வாலிபர்களே, ஒரு தந்தையோட கஷ்டம் விளங்கணுமா? நீங்க 40 நாள் ஜமாத் பேத்து பெருநாள் அன்று ஜமாத்துல இருக்கக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். பெருநாள் இல்லையா, நான் ஜமாத்துல அழுந்து அழுந்து துவா கேட்கிறேன், அல்லா ஜமாத்துல இருக்கிறேன் உனக்காக வேண்டியது. ஒரு நாள் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு தந்தை ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். எனக்கு யாரோ ஒருவர் அனுப்பி வைத்தார்கள். அவர் போட்டி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் லேட்டா சொல்லுறேன், நான் சுருக்கமான நேரம் என்றதால ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். பெருநாளுடைய தினம் ஒரு சகோதரருக்கு கோல் அடித்து விட்டு வெளிநாட்டில் இருந்து ஒரு மிஸ் கால் வந்துருச்சு. ஆன்சர் பண்ணினா, அஸ்ஸலாமு அலைக்கும் மாஜே, என்ன பாய் செய்தி, சோமாய்க்கிறீங்களா, பெருநாள் எல்லாம் எப்படி போகுது? உங்களோட வாப்பா யாருன்னு விளங்கணும். இங்க முழு ஸ்ரீலங்காவும் பெருநாள். புள்ள குட்டி எல்லாம் உடுத்து கிடத்து, செருப்புக்கு 4000, ஷர்ட்டுக்கு 4000, ட்ரௌசருக்கு 6000, ஒவ்வொரு வாலிபர்களும் 20-25 கொடுப்பு வானமெண்டல்ல. குடும்பத்தில் பர்ச்சேசிங், நோம்பு ஆரம்பத்தில் இருந்து பஜாருக்கு போற உம்மா கொடுப்பு, தாத்தா கொடுப்பு, தங்கச்சி கொடுப்பு. வாப்பா இது நல்லமா, வாப்பா இப்படி நல்லமா, வீடியோ கால்ல எடுங்க எடுங்க எடுங்க. நடக்குதா இல்லையா? பெருநாள் அந்தோட வாப்பாக்கு கோல் அடிச்சு பாருங்க உங்களோட வாப்பாட நிலைமை என்னன்னு. அவர் சொன்னார், ஹஜ்ரத் 18 வருஷம் நினைக்கிறேன் சொல்லி சொன்னார், இத்தனை வருஷமா வெளிநாட்டில் இருக்கிற எங்கட பெருநாள் என்னத்த, எங்கட பெருநாள் என்னத்த, எல்லா சல்லியும் அனுப்பி என பொஞ்சாதியும் பிள்ளைகளும் அழகாக உடுக்கிறத வீடியோ கால்ல பார்த்துட்டு வெறும் மேலோட சாரத்தை உடுத்துட்டு தொழுந்துட்டு வந்துட்டு ரூம்ல தட்ட தனிய போத்தி படுக்கிறது தான் பெருநாள். இதுதான் பாப்பா. சிலோன்ல எல்லாருக்கும் பெருநாள்,
குவைட்ல, கத்தார்ல, துபாயில, சவுதியில. எங்கட பாப்பா சவுதியில, எங்கட பாப்பா துபாயில. யாரும் சக்கரவர்த்திகள் அல்ல, யாரும் பெரிய மேனேஜர்மார் அல்ல. தனிய ரூம்ல கொஞ்சம் பேரோட சேர்ந்து கொஞ்ச நேரம் கதைச்சிட்டு பெருநாள் சாப்பாடு முடிஞ்சதோட அழுந்து தூங்குறோம் தான் பாப்பா. எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த வருத்தம் விளங்குது? சின்னத்துல நாங்க, நீங்க யார மாதிரி? நான் டெடா மாதிரி, நான் வாப்பவ மாதிரி. இளந்தாரியாக்கள வாப்பவ மாதிரி என்ற கேவலம். எங்கே போற பரட்டையன்கள் மாதிரி, காடியர்கள் மாதிரி, இந்தியாலையும் பாகிஸ்தான்லயும் உள்ள நடிகர்கள் மாதிரி, யாரோ ஒரு கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி. அப்ப உண்ட வாப்பாட நிலைமை என்ன? தெரியாத வயசுல நான் டெடா புள்ள, நான் வாப்பா புள்ள. நீங்க தாரு மாதிரி, டெடாவ மாதிரி. புத்தி வரக்கொள்ள எங்கேயோ ஒரு போற குப்பாடியன் மாதிரி. வெட்கப்படுங்க. வாப்பமார் சொல்றாங்க, இவன் வந்து உடுத்து கண்ணாடிய பாக்குற நேரம் யாரோ சொன்னா உன்னை வாப்பவே மாதிரி இருக்கி என்று. பொடியனுக்கு கேவலம் மாதிரி. ஏண்ட வாப்பாட தலையெல்லாம் தட்டாவி, வாப்பா கொஞ்சம் கருப்பு. புத்தி வரக்கொள்ள வாப்பா கேவலம் மாதிரி. கல்யாணம் முடிச்ச போறோம் ஃபாதர் ஆஸ் அ ஜோக்கர். வாப்பா வந்து வீட்டுல கொமிட்காரன் மாதிரி. அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. நிறைய வீடுகள்ல பேர புள்ளேல் அப்பாக்கு ஏசுற, அப்பாவை அடிச்சிட்டு போற, உம்மம்மாவை இழுத்துட்டு போற. அடே சும்மரியடா, நோதுடா, ஸ்னூது இடத்துல மாமாவும் டெடாவும் கிடா சிரிக்கிற. எங்கடவும் சரியான பெரலி, எங்கட வாப்பாவை இருக்க விட மாட்டான். மூதேவித்தனமா இல்லையா? கட்டி காத்து வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து நீங்க புள்ள குட்டி ஆயின போறோம். ஓண்ட புள்ள விளையாடுறதுக்கு உண்ட வாப்பா பொம்மையா? உம்மம்மாவை பேரன் பேத்தி குழப்பினா மாமா அது மாப்பிள்ளையும் கொண்டாட்டி சிரிக்கிற. எங்கடவும் சரியான பெரலி, எங்கட உமாவை ஈக்க விட்டுறல, எங்கட வாப்பாவை ஈக்க விட்டுறல. எவ்வளவு அநியாயம்! சிங்கம் மாதிரி இருந்த வாப்பமார் வயசாளி ஆகின சரி வீட்டுல முன்னுக்கு சீட்டுல. நீங்க வாப்பமாருக்கு செலவழிக்க தேவையில்ல, சல்லி செலவழிக்க தேவையில்ல. 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசுங்க, 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசுங்க. மருமக்கள் விளங்குங்க. வீட்டுக்கு வரக்கொல எடுக்கிற பிச்சை சீதனத்துக்கு மாமா மாமா மாமா, வெளியே போவ மாமாட்ட கேட்கணும், உட்காரத்துக்கு மாமாட்ட கேட்கணும், ஒன்றுக்கு போவ மாமா கேட்கணும், 2க்கு முடிக்கினாலும் மாமாட்ட கேட்கணும். கரையான் புட்டரைக்க கருநாயகம் குடியேறியதா நம்ம சொல்லுவாங்களே. கொஞ்ச நாள் சேர்த்து புள்ள குட்டி ஆகின போறோம் அப்சைட் டவுன். அது போறோம் மாமா 4க்கு மடங்கி மருமான்ட்ட கேட்டுக்கொள்ளணும், வெளியே போவ மருமான்ட்ட கேட்கணும். நடக்குதா இல்லையா?